ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியலை. காரணம் என்ன, எனக்கு இப்போ ட்ராவல் டிஸ்டன்ஸ் அதிகமாயிடுச்சு. அதனால் நான் வீட்டுக்கு போய் சேர்றதே ரொம்ப லேட் ஆகிடுது. அதனால் நான் டெய்லி வீடியோ போடுறதில்ல, வீக்லி ஒன்ஸ் மட்டும் தான் போடுறேன். பட் டெய்லி கொடுக்குற ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ நம்ம சேனலில் இல்லாதவங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். தென் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பண்ண மாட்டோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட பேசிக் வீடியோஸில் இருக்கும். நம்ம சேனல் எல்லாத்தையும் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம இண்டெக்ஸ் சார்ட் பார்க்க மாட்டோம். ஒன்லி இந்த மாதிரி இன்ட்ராடே சார்ட்டில் கால் ஆப்ஷன், ரைட் சைடில் புட் ஆப்ஷனை வச்சுக்கிட்டு வெறும் இந்த லெவல்ஸை வச்சு மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ நம்ம சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியில் இது ரெண்டு மட்டும் தான் பார்ப்போம். ஏன்னா இந்த ரெண்டு மட்டும் தான் வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ப்ளஸ் இந்த ரெண்டுமே சேம் தான். நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே சேம் தான். ஸோ அதே மாதிரி கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுமே கொடுத்துருவோம். அதில் உள்ள லெவல்ஸையும் கொடுத்துருவோம். இதில் எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு தெரியாதவங்க பழைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹவு டு டேக் என்ட்ரி வித் அவர் ப்ராப்பர் என்ட்ரி செட்டப் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் எப்படி என்ட்ரி எடுக்கணும், எங்கே எஸ்எல் வைக்கணும், எங்கே டார்கெட் வைக்கணுன்றதை நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம டெய்லி என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் கால் அண்ட் புட் ஆப்ஷனோட சார்ட் கொடுத்துருவோம், ப்ளஸ் லெவல் கொடுத்துருவோம். தென் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் 9:20க்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் இருக்க போகுது, நம்ம எந்த டைரெக்ஷனில் ட்ரேட் எடுக்கணுங்கிறத கிளியராக கொடுத்துருவேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் 9:20க்கு ஆப்ஷன் செயின் டேட்டா புட் சைடில் இருக்குது அப்படின்றத நான் கொடுத்தாச்சு, சரிங்களா? ஸோ அப்போ மார்க்கெட் புட் சைடில் தான் போகும், புட் சைடில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஒருவேளை மார்க்கெட் தப்பாக கால் சைடே போனாலும் கூட நம்ம கால் சைடில் என்ட்ரி எடுக்க மாட்டோம். அதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. இப்போ மார்க்கெட் பாருங்கள் என்ன நடந்துருக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் கால் சைடு மேலே 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 போயிடுச்சா, அதாவது இது தேர்ட் பாயிண்ட்டை தாண்டி போகுது. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இப்போ கால் மேலே போச்சுன்னா புட்டு கீழே போகணும்ல, அதானே? ஸோ கால் தேர்ட் பாயிண்ட்டுக்கு மேலே போகும்போது புட்டில் ஃபஸ்ட் பாயிண்ட்டு கீழே போகுதா, கரெக்டாக இருக்கா? ஸோ நம்ம என்ட்ரி எங்கே சொல்லியிருக்கோம், இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் அபோவ் வைக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு டு செகண்ட் பாயிண்ட் புட் சைடில் என்ட்ரி எடுங்கன்னு சொல்லியிருப்போம். சேம் நிஃப்டியில் பார்க்கும்போது ஓப்பன் ஆகி தேர்ட் பாயிண்ட்டுக்கு அபோவ் போகுது கால் சைடு, புட் சைடில் ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு பிலோ போகுது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி புட் சைடில் வரும்போது நம்ம என்ட்ரி எடுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த சனிக்கிழமை இந்த நியூஸ் வந்திருந்தது போல், ஐடிஎஃப்சி பேங்க் அதில் 590 கோடிக்கு ஏதோ ஸ்கேம் நடந்திருக்குன்னு. ஸோ அதை செக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதை பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் அந்த ஆப்ஷன் செயின் டேட்டா சொல்கிறத தான் நான் கேட்டு நடப்பேன். ஏன்னா எந்த நியூஸ் வந்தாலும் ஆப்ஷன் செயினில் ரியாக்ஷன் கிடச்சிரும். பட் அதில் பெரிய ரியாக்ஷன் இல்லை. பட் ஆனால் புட் சைடுன்றனால கீழே விழும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தது. பட் ஆனால் இது ஐடிஎஃப்சி பேங்க் தானே. ஸோ அப்போ பேங்க் நிஃப்டியில் தான் உங்களுக்கு புட் சைடு போகும், நிஃப்டியில் இதோட இம்பேக்ட் இருக்காது அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல வர்றது. பட் அதை நான் அந்த மாதிரி தெளிவாக போடல. ஸோ புட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே நிஃப்டியில் நான் கொடுத்த புட் சைடோட ஃபஸ்ட் பாயிண்டோட வேல்யூ என்னென்னா 119. சரிங்களா? புட் சைடு தான் போகுன்றனால நான் எத்தனை மணிக்கு என்ட்ரி எடுத்துருக்கேன் பாருங்கள். 10:30க்கு உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன்னா, ரூ. 75 85 நான் என்ட்ரி எடுத்திருக்கேன் 3 லாட்டு. அதில் 3 லாட்டில் ஒரு லாட் ஒரு நல்ல டார்கெட் வரும்போது நான் விற்றுருவேன். பேலன்ஸ் 2 டார்கெட், அதாவது ஒரு லாட் நான் க்ளோஸ் பண்ணுவேன். மிச்சம் ஒரு 2 லாட் ஃபைனல் டார்கெட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். சரிங்களா? இப்போ மார்க்கெட் ஃபைனல் டார்கெட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், மணி ஈவினிங் 2 மணிக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன சொல்லியிருக்கேன், கால் சைடு ப்ரீமியம் ப்ரைஸ் கேம் பிலோ டு எஸ்டர்டே க்ளோஸ், பட் புட் சைடு ப்ரீமியம் இஸ் நாட் கோயிங் அபோவ் டு எஸ்டர்டே க்ளோஸ். அதாவது கால் சைடோட எஸ்டர்டே க்ளோஸ், சரிங்களா? அந்த ரெட் கேண்டில் அந்த எஸ்டர்டே க்ளோஸ்க்கு கீழே மார்க்கெட் வருது. அப்போ கால் எஸ்டர்டே க்ளோஸுக்கு கீழே வருதுன்னா புட் சைடு எஸ்டர்டே க்ளோஸ்க்கு மேலே போகணும்ல, அதான அர்த்தம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே க்ளோஸ்க்கு எவ்வளோ கீழே இருக்குது பாருங்கள். அப்போ காலும் கீழே இருக்குது, புட்டும் கீழே இருக்குன்னா ப்ரீமியம் டிகே ஆயிருக்குன்னு அர்த்தம்ல. ஸோ ரெண்டு சைடுமே ப்ரீமியம் டிகேவாக இருந்தால் புட் சைடு மார்க்கெட்டு ஏறாது அப்படின்றது இங்கே நான் சொல்ல வர்றது. ஸோ இந்த டயத்தில் மார்க்கெட் நமக்கு இந்த கீழே உள்ள ப்ளூ கலர் லைன் பாருங்கள், இதுதான் 75 ருபீஸ் பாயிண்ட். இங்கே தெரியுதா? இந்த இடத்துல நான் பை பண்ணேன். ஸோ அங்கேருந்து ஒரு பாயிண்ட், அதாவது இப்போ இது ஒரு பாயிண்ட் ஆச்சு தான் அடுத்த லெவல் அது. ஸோ அந்த லெவல்லே நம்ம டார்கெட் புக் பண்ணிட்டு வந்துடணும், இதுதான் கான்செப்ட்டு. பட் ஆனால் நான் அது பண்ணலை. நான் அடுத்து செகண்ட் பாயிண்ட் வரைக்கும், இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வரைக்கும் போகும்னு சொல்லி வெயிட் பண்ணேன். ஆனால் போகலை. ஸோ ஆஃப்டர்நூனில் இந்த 75ல் வாங்கினது 134 வரைக்கும் இங்கே இருக்கா. ஸோ இது வரைக்கும் போயிட்டுருக்கு. பட் நான் புக் பண்ணாமல் கடைசியில் 87 ரூபா வரும்போது கடைசி இது புக் பண்ணிவிட்டு கம்மியான ப்ராஃபிட்டில் வெளியே வந்துட்டேன்.
ஸோ இதுதான் மார்க்கெட் ஆஃப்டர் பாருங்கள். திரும்ப புட் சைடு கீழே இறங்கிச்சு, கால் சைடு திரும்ப மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? பட் இங்கே இப்போ கால் சைடும் பார்த்தீங்கன்னா, இங்கே செகண்ட் பாயிண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட் போயிருக்கு. இங்கே ஏன் என்ட்ரி எடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ரீசன் ஒன்று தான். இன்றைக்கி வந்து புட் சைடுனா நான் புட் சைடில் மட்டும்தான் இருப்பேன். கால் சைடில் இருக்க மாட்டேன். ஓகேங்களா? தென் இப்போ வந்து என்னோட நிறைய பேர் கேட்டிங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் தான் கொடுத்துருக்கோம். இந்த 75ன்ற பாயிண்ட்டு நம்ம கொடுக்கல. அப்புறம் எதுக்கு நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்தீங்கன்னு கேட்டிங்க. நல்ல கேள்வி தான். இப்போ இந்த சார்ட்டை நான் கொடுக்கும்போதே இதில் ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் இருந்தது. மிட்டு, அதாவது ஒரு மிட் பாயிண்ட்டு, அதுக்கு மேலே உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸு, கீழே உள்ள சப்போர்ட், இப்படி தான் நான் கொடுப்பேன். இதை தாண்டி போகும்போது நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து நல்ல புட் சைடு கொடுத்துட்ருக்கும்போது மார்க்கெட் வந்து கால் சைடு போச்சா. ஸோ ரொம்ப டவுனில் வரும்போது நம்ம பை பண்ணுவோம்ல. இப்போது இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஒரு லெவல் கொடுக்கும்போது இதுக்கு கீழேயும் லெவல் இருக்குது, இதுக்கு மேலேயும் லெவல் இருக்குது. இப்போ இது தேர்ட் பாயிண்ட்டுக்கு அபோவ் போகும்போது இங்கேயும் ஒரு லெவல்ஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டு கீழே போனால் இதுக்கும் ஒரு லெவல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது கீழே உள்ள லெவல்ஸ் வந்து அதோட நம்பர் வந்து 75 லெவல். ஸோ அந்த லெவலை ட்ராப் பண்ணதும் இங்கே லெவலில் பாருங்கள் 75ல் ஒரு க்ரீன் கேண்டில் வச்சிருச்சா. ஸோ இதுதான் கன்ஃபர்மேஷன். அதே டயத்தில் ஆப்போசிட் பாருங்கள், 4வது கேண்டில் ரெட் கேண்டில் வச்சிருச்சா. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் எடுத்து நான் புட் சைடில் என்ட்ரி எடுத்தேன். பட் இந்த லெவல் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கல. ஆக்சுவலாக எப்பயுமே கொடுக்க மாட்டேன், அந்த இது நமக்கு தேவைப்படாது. பட் இன்றைக்கி மார்க்கெட் சினாரியோவில் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நான் என்ட்ரி எடுத்துட்டேன். இதனால் என்னோடய ப்ரீமியம் குரூப்பில் உள்ளவங்க கூட காண்டானாங்க. சரிங்களா? பட் அது ஒரு தப்பு தான். பட் இது வந்து நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு இதுக்கு மேலேயும் லெவல்ஸ் இருக்குது, கீழேயும் லெவல்ஸ் இருக்குன்றது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் நான் உங்களுக்கு சொல்லலை, அது என்னோடய தப்பு தான். இட்ஸ் ஓகே. சரி, ஓகே கைஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 75லேருந்து ஒரு பாயிண்ட், அதாவது ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட் போகிற மாதிரி இந்த 75ஆம் நம்பர்லேருந்து இந்த 119ன்ற நம்பருக்கு போயிருக்கு. ஸோ நம்ம புட் சைட் டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. ஆனால் இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே நிறைய தடவை ஏறி இறங்கி என்ட்ரி கிடச்சி, எஸ்எல் கிடச்சி, என்ட்ரி கிடச்சி, எஸ்எல் கிடச்சி, ரொம்ப டைம், அதாவது ரொம்ப எஸ்எல்லும் கிடச்சிருக்கும். ஸோ நான் 75லே பை பண்ணனால இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் நான் அகைன் பை பண்ணலை. சரிங்களா? ஒருவேளை நாங்கள் பை பண்ணியிருந்தா எனக்கும் எஸ்எல் தான் கிடச்சிருக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நம்ம வந்து புட் சைடுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ புட் சைடு போயிருக்கு. பட் அதே டைம் கால் சைடும் போயிருக்குன்றனால நம்ம என்ட்ரி வந்து புட் சைடு தான். பட் சக்ஸஸ் ரேஷியோ வந்து 50-50ன்னு வச்சுக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கியான மார்க்கெட்டோட ப்ரிடிக்ஷன் வந்து டுடே ப்ரிடிக்ஷன் இஸ் 50% சக்ஸஸ். பர்சன்டேஜுங்க 50% சக்ஸஸ். ஓகே ஓகே கைஸ். இதே மாதிரி நம்ம டெய்லி நோட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் கைஸ். ஸோ நம்ம சேனல் வந்து இப்போ என்னால் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். லேப்டாப்பில் என்னால் பண்ண முடியலை, எனக்கு டைம் இல்லை. ஸோ வீக்லி ஒன்ஸு நான் வீடியோ போடுவேன். நம்ம சேனல் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.